நன்றி நன்றி சாமிநாதன். சாரி உங்களை இடையூறு நீங்க பேசிட்டு இருக்கும்போது ரெண்டு விதமா அதை அணுகுனீங்க. எஸ், உங்க பார்வையை கண்டினியூ பண்ணுங்க. நிச்சயமாக. ஒன்று இது ஒரு துணிச்சலான முடிவுன்னு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முடிவை பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு அரசியலமைப்பு கட்சி அப்படின்னு பாக்குறப்ப ஒருவர் இப்படி பேசி ஒரு பொதுச் செயலாளருக்கே கெடு கொடுப்பதை அனுமதிக்கிற பொழுது பல்வேறு ஊர்களில் இதே போன்று ஒவ்வொருத்தரும் ஒரு கோரிக்கையோட ஒரு கூட்டத்தை போட்டு தனியார் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்தி ஒவ்வொன்று பேச ஆரம்பித்து விட்டார்கள்னா அது தலைமைக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்கிறது ஒன்று. இன்னொன்று ஒரு பேசுபொருள், அது உண்மையிலேயே ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு பேசுபொருள். கடந்த 2ஆம் தேதியே செங்கோட்டையன் அவர்கள் நான் மனம் விட்டு பேச போறேன்னு சொல்லிட்டார். ஒரு காலம் இருந்துச்சு. இந்த காலத்திற்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சீனியர், கிட்டத்தட்ட கோபிச்செட்டிப்பாளையத்துல தொடர்ந்து ஒரு 9 முறை போட்டியிட்டு 8 முறை வென்றவர். அவரை உடனடியாக சீனியர்களை சந்திக்க வைத்திருக்கலாம். ஆனா அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவற விட்டிருக்காரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அண்மையில்தான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்துச்சு. உண்மையிலே செங்கோட்டையன் தரப்புக்கு இதுல ஒரு மன வருத்தம் இருக்கும் போது அவர் அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல பேசிருக்கலாம். 82 மாவட்ட செயலாளர்கள் கலந்துக்கிறாங்கன்னா அந்த ஒத்த கருத்துடைய மாவட்ட செயலாளர்கள் உள்ள இருந்தாங்கன்னா ஒரு 5-6 பேர் அந்த குரலை கேட்டிருப்பாங்க. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்கலாம். உள்ளரங்கத்துல விவாதிக்க வேண்டியதை புதுவெளியில் வைக்கிற பொழுது அது அந்த கட்சியினுடைய கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில தலைமை மேல ஒரு கேள்விக்குறியை உருவாக்குவோம் அப்படிங்கிறது ஒண்ணு சார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தாங்க. அதுலயே நம்ம பார்த்தோம்னா முன்னாள் எம்பி சத்யபாமா மட்டும்தான் இருந்தாங்க. மற்றபடி எல்லாமே ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர் இந்த லெவலான அவங்க தான் இருந்தாங்க. செங்கோட்டையன் ரொம்ப சீனியர், நம்ம எல்லாருக்குமே தெரியுது. 78 வயது ஆனவர், நீண்ட நெடுங்காலம் 1972 இருந்தே அந்த இயக்கத்துல பயணிக்கக்கூடியவர், முதல் தேர்தலில் வெற்றி பெற்றவர் சத்தியமங்கலத்துல. தொடர்ச்சியா அவரை பத்தி நம்ம சொன்னாலும் கூட அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துறப்ப அவர் பின்னாடி அதுல ஒரு 5 மாவட்ட செயலாளர்களோ அல்லது ஒரு 2-3 எம்எல்ஏக்களோ ஒரு கூட இருந்திருந்தாங்கன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பண்ணாரி எம்எல்ஏ அவர்கள் கூட வரலன்னு நினைக்கிறேன் அந்த செய்தியாளர்கள் சந்திப்பு அன்னைக்கு. அப்ப அப்படியெல்லாம் ஒரு கூட்டமாக இருந்திருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டத்துல இருந்தாரு, இந்த பத்திரிகா சந்திப்புக்கு வரலன்னு பேட்டியில இல்ல. ஆமா, பேட்டியில வரல, பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்துகிறப்ப. ஆனா இப்ப நீங்க சொல்றது மாற்றுக்கருத்துல சொன்னது. ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு ரீஜனல் பவரா கூடவா செங்கோட்டையன் இல்லைன்னு சொல்றீங்க? இல்ல, நிச்சயமா அவர் அந்த ஈரோடு மாவட்டத்துல ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியினுடைய ஆளுமைதான். ஈரோட சுருக்கிறீங்களா இல்ல மேற்கு மண்டலம்னு பாக்கணுமா? அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஈரோடு மேற்கு மண்டலம் அப்படின்னு பாக்குறப்ப அந்த இடத்துல தானே எடப்பாடி பழனிசாமிக்குமான ஓட் பேங்க் இருக்கிறதா நம்ம பாக்குறோம். அப்ப எடப்பாடி பழனிசாமியா செங்கோட்டையனா அப்படிங்கறதுல 2 பேர்ல யார் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வரும்போது இவர் முதல்வராக இருந்தவர் என்கிற முறையில இவருடைய கை ஓங்குவோம், அந்த பகுதி மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கைக்குரியவரா இருக்கலாம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வியூகம் இருக்கலாம். இன்னொன்று மிக முக்கியமாக சார், இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த கோரிக்கை அவர் சொல்லக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய கோரிக்கையை ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்கிற முறையில அவர் அணுகியிருக்கிற முறையில தவறு இருக்கிறதா நான் பாக்குறேன். நம்ம சாதாரணமாக நம்ம அதிமுகங்களை பார்த்தா ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார், கழகமே கோயில் அம்மாவே தெய்வம் அப்படின்பாங்க. நம்ம அந்த வீடுகள்ல போட்டுக்கூடிய அதிமுக காலண்டரே பாத்தீங்கன்னா பார்க்க இந்த நாளிதழ், படிக்க இந்த டிவி எல்லாம் வச்சிருப்பாங்க. சோ அப்படியெல்லாம் இருக்கிற பொழுது அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அமைச்சரா இருக்கிறத விட இந்த கட்சியில இந்த பொறுப்புல இருக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு தான் பேசுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அப்படிதான் அந்த கட்சியில பொதுச் செயலாளர் பதவி தான் எல்லாத்தையோட உயர்வானது, நமக்கு ஆட்சி அதிகாரத்தை கூட பிறகு பார்த்துக்கலாம் என்கிற மனநிலையில இருக்கார். ஆனால் அவரை பொறுத்தவரை அது நல்ல முடிவா இருக்கலாம். ஆனா தொண்டர்கள் இவரை பொதுச் செயலாளராக மட்டுமே ஆகிறதுக்காக பயணிக்க மாட்டாங்க. அவர்கள் ஒரு ஆட்சி வரும், அந்த ஆட்சியின் மூலமாக களத்துல உழைக்கிறவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல ஒரு அரசியல் கணக்கோட தான் கிரவுண்ட்ல தொண்டர்கள் வேலை செய்வாங்க. அப்ப தொண்டர்களை உற்சாகப்படுத்தினா இந்த அணி ஜெயிக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை முதல்ல தரணும். ஆர்கே சார் குறிப்பிட்டதை போல பாஜக அலைன்ஸ் வந்தோடனே ஒரு -12 ஓட்டுல இருக்காங்க. அப்ப அதை ஈடுகட்டுறதுக்கு யாரையெல்லாம் அணைத்துக் கொள்ள முடியுமோ அவர்களை தான் அணைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அரசியல் சாதனையாக இருக்கும். ஒரு அம்சம் இருக்குல்ல, அவர் தன்னுடைய தலைமையை உறுதி செய்து கொள்வதுதான் பிரதானம்னு இருக்காரு, கட்சி ஆட்சிங்கிறது 2ஆவதா இருக்குன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. இப்ப எல்லாருமே நீங்க திரு செங்கோட்டையனோ திரு டிடிவி தினகரன் கூட தனி கட்சி தொடங்கிட்டார், திரு ஓபிஎஸ்ஓ அதே போல் திருமதி சசிகலாவோ இவங்க எல்லாமே அவங்கவுங்களுடைய ஸ்பேஸ் அப்படிங்கிறது தானே பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா அவங்களும் அதுக்கான முயற்சியில் தானே இருக்காங்க. தங்களுக்கான இடம் அப்படிங்கிற ஒன்று நெருக்கடி வரும்போது தானே இதெல்லாம் பேசுகிறாங்க. செங்கோட்டையன் இது வரைக்கும் பேசலையே, இன்னைக்கு தானே பேசுகிறாரு 8 ஆண்டுகள். அதே போல் ஓபிஎஸ் எப்போ பேசுகிறாரு அல்லது சசிகலா எப்போ பேசுகிறாங்கன்ற கேள்வி வருதுல்ல. நிச்சயமா சார், இவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய எண்ணிக்கையை விட இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட தான் அங்கீகரிக்கப்பட்ட அந்த இயக்கம் இருக்கு. 52 மாவட்ட செயலாளர்கள், அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதிமுகவுடைய அணிகள் என்ன இருக்கு.
அப்ப அந்த தொண்டர்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமையா இதை ஆளுங்கட்சி ஆக வைத்து அந்த தொண்டர்களுக்கு ஒரு வாழ்வை ஏற்படுத்தி தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு இல்ல, சசிகலா அவர்களுக்கு இல்ல. அவங்க எல்லாம் கட்சியை நல்லா வைக்கிறதா நினைக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு அந்த கட்சி அவருடைய தலைமையில் இருக்கிறதுனால தொண்டர்களுடைய உத்தரவாதம் தர வேண்டிய மணிகண்டன் வச்சிடலாம். திரு மணிகண்டன், தலைமை அவர் தன்னுடைய தலைமைங்கிறதுல இருந்து தான் எல்லா முடிவுகளும் எடுக்கிறாரா? அதுதான் அது சிக்கலா இருக்கா? அந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? சார் ஒண்ணு சொல்லிடுறேங்க. இப்ப ஆர்கே அவர்கள் பேசுறப்ப அதிமுகவில் ஏதோ குமுறல் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாரு. அதிமுகவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குமுறல், பொறுமல், இருமல் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. எல்லாருமே ஏகமனதா திரு எடப்பாடி பழனிசாமியை தான் பொதுச் செயலாளரா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அதை நோக்கி செயல்படுறாங்க. வீட்டு பிரச்சனையை போய் யாராவது ரோட்ல பேசுவாங்களா சார்? ரோட்ல பேசினாரு, கெடு விதிச்சாரு, கெடு விதிச்சதே கேடாய் போச்சு. அதுக்கப்புறம் திரு எடப்பாடி பழனிசாமி நலமறி ஆவல்னு ஒரு கடிதாசி எழுதி புறாக்கால கட்டி விட்டு செங்கோட்டைங்கிட்ட ஒரு விளக்கம் கேட்டா சார் ஒரு நாள்ல ரோட்ல வந்து பேசல. அதுக்கு முன்னாடி பல முயற்சிகள் எடுத்தாங்க, வேறு வழி இல்லைன்னு வெளியில வந்து பேசுறாங்க, பொதுவெளிக்கு வர்றாங்க. அதற்கு முன்னாடியே அவர் பொதுச் செயலாளர் புறக்கணிச்சாரு. அங்க அவர் டூர் போனப்ப அந்த கூட்டத்துல கலந்துக்கல. சட்டசபையில கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு உடன்படாம தனியா இருந்தாரு. அவர் ஒரு முடிவு பண்ணிட்டு அதற்கான காரணத்தை தேடிக்கிட்டு சரியான காலத்துக்கு காத்துக்கிட்டு இருந்தாரு சார். சட்டமன்றத்துல இடம் கொடுத்தது யாரு? சட்டமன்றத்துல போட்டியிடறதுக்கு இடம் போட்டிட்டார்ல, வெற்றி பெற்று எம்எல்ஏ தானே இப்ப அவரு? எம்எல்ஏ தான் சார். சட்டமன்றத்துல அம்மா கொடுத்தாங்க, 2016 அம்மா சீட்டு கொடுத்தாங்க. அதை சொல்லல. இப்ப அவர் சமீப காலமா பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல ஒட்டுமொத்த அதிமுக ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா இவர் அதுக்கு மாறுபட்ட முடிவு எடுத்து தன்னுடைய இதை காமிச்சார் சார். இதற்கு பின்னாடி எனக்கு அறிந்தவரை பாஜக இல்ல சார், பாஜகவில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய செல்வாக்குள்ள ஒரு பட்டய கணக்காளரும் ஒரு முன்னாள் மாநில தலைவரும் இதற்கு பின்னாடி இருக்குது. முன்னாள் மாநில தலைவர் இப்படி எல்லாம் நடக்கிறாருங்கிறத டெல்லி தலைமை உற்று நோக்கிட்டு இருக்குது அப்படிங்கறதா சார் நான் கேள்விப்படுறது சார். நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், அப்படின்னா பலவீனம் இந்த கூட்டணிக்கா மாறிடாதா திரு மணிகண்டன்? அப்ப அதை எப்படி அனுமதிக்கிறாங்க டெல்லி தலைமை? நீங்க ஒரு அதான் சார் சொல்றேன். சமீபத்தில் நடந்த பாஜகவுடைய எல்லா தலைவர்கள் கூட்டத்திலையும் அந்த நான் குறிப்பிட்ட நபர் முன்னாள் மாநில தலைவர் அழைக்கப்படவில்லை. அதற்கு முன்னாடி திரு அமித்ஷா அவர்களால் கூப்பிட்டு கடுமையாக அவர் எச்சரிக்கப்பட்டார் அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்ட விஷயம். அவர் இப்ப கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால கூர்ந்து அவர் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. கார்த்திகை சொல்லுங்க, அட்லீஸ்ட் நீங்களாவது சொல்லுங்க, இந்த அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னா வாட் இஸ் த மீனிங் ஃபார் தட்? இந்த இண்டிவிஜுவல்ஸ் ஓபிஎஸ், சசிகலா, கேசி பழனிசாமி, புகழேந்தி மற்றும் டிடிவி தினகரன் 4-5 இண்டிவிஜுவல்ஸ் சேர்த்துறீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனோட சேர்த்துறீங்கன்னா சரியா போயிடுமா? இன்ஸ்டிடியூஷன்ங்கிறது சரிந்த வாக்கு சதவீதத்தை சொல்றாங்க. தனிநபர்களா போயிருந்தா இவ்வளவு வாக்கு சரிஞ்சிருக்குமான்னு கேக்குறாங்க அவங்க. 2021 இதே பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு. தேனியில எத்தனை தொகுதியில சார் அவரால் ஜெயிக்க வைக்க சுப்ரத்னம் தனிநபர்களால கட்சி சரிஞ்சிச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்னு கேக்குறாரு சார். அவர்களை தனிநபர்கள்னு எப்படின்னா அடையாளப்படுத்தி பார்க்க முடியும்? ஒரு பொது வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு அவங்களுக்கும் குடும்ப பிள்ளைகிட்டையும் சொந்த பந்தம் அதை மீறி சமுதாயம்னு இருக்குன்னா நீங்க அம்மாவுடைய ஆளுமை மிக்க அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இன்றைக்கு ஏடிஎம்கே இஸ் கம்யூனலி போலரைஸ்ட். அது மிக தெளிவாக குறிப்பாக திரு இபிஎஸ் மேல இல்ல குற்றச்சாட்டு அவரை முதலமைச்சர் ஆக்கிய திருமதி அப்படி சொன்னா திரு சுப்ரத்னம் இன்னைக்கு திரு செங்கோட்டையன் எதுல சேர்ப்பீங்க? செங்கோட்டையன் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்? கட்சிக்கு எதிராக செயல்பட்டா உணர்ச்சி வசப்படாதீங்க மணிகண்டன். சண்டைக்கு எதனமோ தெரு சண்டைக்கு வர்றவர் மாதிரி கையை காட்டிட்டு சண்டைக்கு நீங்க பேசுறீங்க. அதான் உங்களுக்கு அதான் கேக்குறாரு, செங்கோட்டையன் அப்படி சேர்க்க முடியுமான்னு கேக்குறாரு. சரி அண்ணா